என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கிற குரூப்போட ப்ரைவசி அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு பேசிக்கான செட்டிங்கு. ஆனால் நிறைய பேர்த்துக்கு இது வந்து தெரியறதில்ல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு அன்வான்டட் குரூப்பை க்ரியேட் பண்ணி உங்களை வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ சும்மா ஏதோ ஒரு குரூப்பில் என்னை ஆட் பண்ணுறானே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிற ஆளுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இனிமேல் வந்து உங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்களை எந்த குரூப்லேயுமே வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த ஒரு செட்டிங்கை நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ யாருமே உங்களை வந்து அன்வான்டாக குரூப்பில் ஆட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபோ தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த ப்ரைவசி செட்டிங்கை வந்து எப்படி செட் பண்ணுறது, அப்படி செட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து எப்படி அந்த பர்மிஷன் வந்து நம்மள்கிட்ட கேட்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக லைவாக உங்களுக்கு நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த செட்டிங் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் 3 டாட் வச்சு ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள், ரைட் சைட் டாப்பில். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறையா செட்டிங்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு மேலே ப்ரைவசின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதான் வந்து ப்ரைவசி செட்டிங்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இதில் ப்ரைவசி செட்டிங் நிறையா இருக்கும். அதில் நமக்கு குரூப்ஸ் தான் வேணும். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணி போனீங்க அப்படின்னா குரூப்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். ஸோ இப்போ அந்த குரூப்ஸ் எவ்ரி ஒன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது செட்டிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ எவ்ரி ஒன் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, யாருனாலும் உங்களை வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸ் தான் இப்போ எவ்ரி ஒன்ங்கிறது. ஸோ டிஃபால்ட்டாக இந்த செட்டிங்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து யாருனாலும் எந்த குரூப்னாலும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து எந்த குரூப்லேயுமே வந்து ஈஸியாக யாராலையும் ஆட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அந்த செட்டிங்ஸு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஒன்று. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மை கான்டாக்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ மை கான்டாக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ அன்னோன் நம்பர் யாரும் என்னை பண்ணக்கூடாது, என்னோடய கான்டாக்ட் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து மை கான்டாக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து யாருமே பண்ணக்கூடாது குரூப்பில், என்னோடய பர்மிஷன் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே மூணாவது இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், மை கான்டாக்ட் எக்ஸப்ட்னு சொல்லி. ஸோ இது என்ன மீனிங்னா, என்னோடய கான்டாக்ட்டு அதில் இவங்களை தவிர யாருனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதான் இந்த செட்டிங்கு. அதில் போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து எல்லா கான்டாக்ட்டையும் டிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களை வந்து யாருமே குரூப்பில் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ அதான் வந்து சிம்பிளாக இந்த இதை மேலே அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், எல்லாமே டிக் ஆகிடும். ஸோ மை கான்டாக்டில் இவங்களை தவிர யாருனாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இவங்க எல்லாத்தையுமே டிக் பண்ணியாச்சு, அப்போ யாருமே கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக யாராலையும் உங்களை வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ இதை ஃபுல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் ஒரு டிக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து யாருமே உங்களோட பர்மிஷன் இல்லாமல் எந்த குரூப்லேயும் ஆட் பண்ண முடியாது. இப்போ நம்ம செட் பண்ண செட்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்னோடய இன்னொரு நம்பர்லேருந்து ஒரு குரூப் இன்வைட் ஒன்று நான் பண்ணுறேன். ஸோ ஒரு மெசேஜ் வந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் இன்வைட் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கேட்கும், குரூப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து உங்களை ஜாயின் பண்ணுற இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ இதில் ஜாயின் குரூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே விட்டிங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆக மாட்டீங்க. ஸோ உங்களோட பர்மிஷன் இல்லாமல் யாராலையும் உங்களை வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் ஜாயின் குரூப்பை கிளிக் பண்ணுறேன். அந்த குரூப்பில் யார் யார் இருக்கான்னு சொல்லி காமிக்கும். இதில் ஜாயின் குரூப் கொடுத்துட்டிங்கன்னா குரூப்பில் ஜாயின் ஆகிடும். ஸோ இவ்வளோதான். ஸோ குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ஓகே கொடுத்ததுனால தான் ஜாயின் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஓகே சொல்லாமல் உங்களை யாராலையும் எந்த குரூப்பையும் ஆட் பண்ண முடியாது. ஸோ இதான் இந்த செட்டிங்கு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.